ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் சொரா மீன் எடுத்திருக்கேன். அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, மீன் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அந்த தோலை உரித்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் வெந்தயம், வடகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 20 பல்லு எடுத்துக்கோங்க சொரா மீனுக்கு. இப்போ 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ 2 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கியாச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாய் பொடி போட்டுடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயாச்சு மிளகாய் பொடி போட்டு. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பத தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு. இப்போ இந்த அரைச்ச விழுதியும் குழம்பு கூட சேர்த்துடலாம். போட்டாச்சு. இப்போ இதை ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு உப்பு காரம் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ சேர்த்துக்கோங்க. உப்போ காரமோ கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா சுண்டியாச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போது மீனை போட்டுக்கலாம். மீன் ஆல்ரெடி அவிச்சு தான் வச்சுருக்கோம். இதை போட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயாச்சு. கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது, இல்ல லைட்டா ஃபீவரிஷா இருக்குன்னும் போது, அந்த மாரி டைம்ல வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க உடம்பு வந்து ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். குறிப்பா பால் குடுக்குற தாய்மார்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நெறைய பால் சுரக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுறா மீனு.